இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கணும்னு தளபதி எப்ப அறிவிச்சாரு? 2 நாள் தான், 2-3 நாளா. இத்தனை நாள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? திமுக இத்தனை நாள் என்ன செய்யும்? எங்களுக்கெல்லாம் கார் இல்ல, கார் வழங்கணும்னு கேட்கறாருங்க. அப்ப திமுக எழுந்து என்ன சொல்லி இருக்கணும்னா, இல்லாதவங்களுக்கு கார் கொடுங்க, எல்லாருக்கும் வேணாம்னு சொல்லியிருக்கணும். இந்த கிராமத்துல இருந்து ஒரு 20, 30, 40, 50 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு கிராமம் இருக்கும். அந்த இடத்துக்கு அவர் போகணும். அப்ப அவர் எப்படி போவார்? எப்படி இப்ப மக்களை சந்திப்பாரு? அப்போ ஒரு கார் வேணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்து தான் சார் ஊழல் பிறக்குது, இங்க இருந்தா லஞ்சம் பிறக்குது. அப்போ ஒரு கார் வாங்கணும், ஒரு டீசல் போடணும், ஒரு அதை செய்யணும், இதை செய்யணும்னு கை நீட்ட வேண்டிய ஒரு வேலை ஏற்படும். உங்களுக்கு கார் தேவை, போறதுக்கு கார் கொடுக்குறோம், அது டீசல் தேவை, டீசல் தர, டிரைவர் தேவை, டிரைவர் தர, உதவியாளர் தர. மக்கள் பணியை மட்டும் பாருங்க, எங்கேயும் லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் செய்யாதீங்க. சும்மா மக்களை ஏமாத்துற ஒரு நாடகங்க. தொகுதி மறுவரைய வானான்றதான் எங்களுடைய இலக்கு. இது ஆமா பண்ணக்கூடாது, 25 வருஷம் தள்ளி போடுங்க. துரோகத்துல நீ அகராஜில இடம் தேடினா அகராஜில எடப்பாடி பழனிசாமி தானே பேர் வரும். துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவமே நீ தானே. எங்களுக்கு அவங்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நீ சொன்னியா இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி நீ மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி வச்ச? அமித்ஷா வராரு பாக்குறாருன்றது வேற, பிரதமர் வராரு பாக்குறாருன்றது வேற. நாங்கன்னா வெள்ளக்கோடையா பிடிச்சிட்டு போனோம் பிரதமரை பாக்குறதுக்கு. ஆர்எஸ் பாரதி எல்லாம் ஒரு ஆளா? வாடகை வாய் மாதிரி. இந்த 2 மாசத்துல டெண்டர் முறைகேடு. ஆமா, இவர் தான் முதல்ல டெண்டர் கிட்ட இருந்து பார்த்தவர். ஆட்சி கொழுப்புல தாவேகா எம்எல்ஏவை யாராலும் காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. விலைக்கு வாங்க முடியாதுங்க, நீ முயற்சி செஞ்சல்ல. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கார் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி அதை பரிந்துரை வச்ச உடனே முதல்வர் அவர்கள் ஓகே சொன்னார், அனைவருக்கும் கார் வாங்கி தரப்படும் அப்படின்னு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் திமுக உறுப்பினர்களுக்கு யாருக்கும் கார் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கணும்னு தளபதி எப்ப அறிவிச்சாரு? 2 நாள் தான், 2-3 நாள் ஆகுது. எங்களுக்கெல்லாம் காரே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, நாங்கெல்லாம் மக்களை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு விசிகா எம்எல்ஏ தானே கேட்டாரு. அவர் கேட்டு எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும். இத்தனை நாள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? திமுக இத்தனை நாள் என்ன செஞ்சது? அன்னைக்கு ஒரு விசிகா எம்எல்ஏ எழுந்து பேசினார் இல்லையா, எங்களுக்கெல்லாம் கார் இல்ல, கார் வழங்கணும்னு கேட்கறாருங்க. அப்ப திமுக எழுந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, இல்லாதவங்களுக்கு கார் கொடுங்க, எல்லாருக்கும் வேணான்னு சொல்லியிருக்கணும். சரி, முதலமைச்சர் அறிவிக்கிறார். சட்டமன்றமே அவ்வளவு அமக்களும் ஆர்ப்பாட்டமா இருக்குது. முதலமைச்சர் சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் சொல்றாரு. அப்பவாது திமுக எழுந்து துருக்குன்னு எழுந்துக்குவீங்களே, அப்பவாது எழுந்து நேரு எழுந்துக்கிறார் இல்லையா? அப்பவாது எழுந்து இல்லைங்க எங்களுக்கெல்லாம் கார் தேவையில்லை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் போய் டிஸ்கஸ் செஞ்சு இதனால இவருக்கு இன்னும் பேரும் புகழும் கிடைச்சிரும், இதை எப்படி நம்ம கிராஸ் பண்ணலாம்னு சிந்திச்சு யோசிச்சு 48 மணி நேரம் 56 மணி நேரம் கழிச்சு எங்களுக்கெல்லாம் திமுகவுக்கு கார் வேணான்னா விடு. இல்ல, நிதி சுமையை குறைப்பதற்காக தான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். சம்பளம் வேணானுங்க, ஏங்க நல்ல வசதியா தானே இருக்கிறீங்க. இப்போ கூட உதயநிதி என்ன சொல்லி இருக்கிறாரு? பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கார் வழங்குங்க, திமுக உறுப்பினர்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க நல்லா வசதியாக தான் இருக்கிறோம், நல்லா கொழுத்து போயிருக்கிறோம், ஊரை அடிச்சு உலையில போட்டு ஓகோன்னு இருந்திருக்கிறோம். ஐயா ஒரு காலத்துல துன்றதுக்கு சோறு இல்லாம நாங்க இருந்தது சத்தியம்தான். ஐயா ஒரு காலத்துல டிக்கெட்டுக்கு ட்ரெயின் எடுக்க டிக்கெட்டு கூட காசு இல்லாம எங்க தாத்தா ஒங்கோல்ல இருந்து ஓடி வந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாங்க ஆசியாவிலேயே பெரிய பணக்காரா இருக்கிறோம். என் கட்சி எம்எல்ஏங்கெல்லாம் ஒரு காலத்துல அரிசி வாங்கி வித்தவங்க தான், பாமாயில் வாங்கி பிளாக்ல வித்தவங்க தான். இன்னைக்கு நாங்கெல்லாம் ஓகோன்னு இருக்கிறோம், வசதியா இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டாம், பொருளாதாரத்துல நெளிஞ்சவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ரைட்டு. முதலமைச்சர் ஏன் எல்லாருக்கும் சொல்றாரு? முதல்ல தாவேகா முதல் முறை எம்எல்ஏனா யார்? முதல் முறை எம்எல்ஏவா 99% யாரு இருக்குது சட்டமன்றத்துல? அப்ப அவங்க கட்சி எம்எல்ஏங்களுக்கு மட்டும் மக்கள் வரி பணத்துல எடுத்து காரை கொடுத்துட்டாருன்னு வாங்க. அப்ப பொதுவா எல்லாருக்கும் சொல்றாரு. எதுக்காக கார் கொடுக்குறாங்க? இப்போ சென்னையிலன்னா ஒரு தொகுதி பக்கத்துல இருக்குது. திருவிகா நகர், எழும்பூர், துறைமுகம், அண்ணா நகர் எல்லாம் பக்கத்துல இருக்குது. மப்சல்ல போனீங்கன்னா ஒரு தொகுதி பாத்தீங்கன்னா
ஒரு கிராமம் இங்க இருக்கும், ஒரு கிராமம் அங்க இருக்கும். இப்ப இங்க போய் டிராவல் பண்ணணும், தொகுதி வேலையை பார்க்கணும். அப்ப அவனுக்கு ஒரு கார் அவசியம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏ போய் டைம் ஆயிடும். ஒரு தொகுதி ஒரு இந்த கிராமத்துல இருந்து ஒரு 20, 30, 40, 50 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு கிராமம் இருக்கும். அந்த இடத்துக்கு அவர் போகணும். இப்போ ராமநாதபுரம் மாவட்டம், ஒரு கன்னியாகுமரி மாவட்டம், ஒரு மதுரையில் அந்த பக்கம் உள்ளுக்கு எங்கன்னா போனால் அப்படிதான் இருக்கும். சரிங்க, அப்போ போகணும். அப்போ அவர்கிட்ட கார் இல்லை, அவர் வசதி குறைவு, கார் இல்லை. அப்போ அவர் எப்படி போவார்? எப்படி இப்போ மக்களை சந்திப்பார்? அப்போ ஒரு கார் வேணும். சரி, கார் எப்படியோ கஷ்டப்பட்டு கார் எங்கேயோ காசு எங்கேயோ வாங்கி ஒரு காரை வாங்குறாரு. டீசல் போடணும். இப்போ டீசல் போட்டால் போதுமா? காருக்கு மாசமானா டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் இவருடைய வேலையை பார்க்கறது ஒரு உதவியாளர் வேணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க இருந்து தான் சார் ஊழல் பிறக்குது, இங்க தான் லஞ்சம் பிறக்குது. அப்போ ஒரு கார் வாங்கணும், ஒரு டீசல் போடணும், ஒரு அதை செய்யணும், இதை செய்யணும்னு கை நீட்ட வேண்டிய ஒரு வேலை ஏற்படும். லஞ்சம் வாங்க வேண்டிய ஒரு வேலை ஏற்படும். அன்பளிப்பு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நானே கொடுத்துறேன், ₹1 எங்கேயும் வாங்காதீங்க, எங்கேயும் லஞ்சம் வாங்காதீங்க, மக்கள் பண்ணினோம் அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு கார் தேவை, போறதுக்கு கார் கொடுக்குறேன், அதுக்கு டீசல் தேவை, டீசல் தரேன், டிரைவர் தேவை, டிரைவர் தரேன், உதவியாளர் தேவை, உதவியாளர் தரேன், மக்கள் பணியை மட்டும் பாருங்க, எங்கேயும் லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் செய்யாதீங்க. கரெக்டாக சொல்றாரு. அப்போ எங்களுக்கெல்லாம் கார் இருக்குது, கார் வானா, அவங்களுக்கெல்லாம் வீடு கூட தான் இருக்குது. வீடு வானா நீங்களா அமைச்சர்கள்? இப்போ நீங்கெல்லாம் அமைச்சரா இருந்தீங்கல்ல, நீங்க அமைச்சரா இருந்தீங்களா? திமுக அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா? திமுக இருக்கிற அமைச்சர்களுக்கு கிரீன்வேஸ் ரோட்ல எல்லாம் வீடு இருந்ததா இல்லையா? பங்களா இருந்ததா இல்லையா? சொல்லுங்க, எதுக்கு அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்க? வெளியூர்ல சேர்ந்த அமைச்சர்கள் அவர் சென்னையில. சரி, சென்னையில இருக்கிற அமைச்சர்கள் ஏன் வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்க? உங்களுக்கு தான் சென்னையில வீடு இருக்குது இல்ல, ஏன் இருந்தீங்க? இப்ப எம்எல்ஏ எதுக்கு ரூம் வச்சுருக்கீங்க? சென்னையில இருக்கிறவங்க சென்னையில இருக்கிற எம்எல்ஏ, சென்னையில இருக்கிற திமுக எம்எல்ஏ உங்களுக்கு ரூம் இருக்குதா இல்லையா? எதுக்கு அதை வச்சுருக்கீங்க? சொல்லுங்க, புரியுதுங்களா? இது சும்மா மக்களை ஏமாத்துற ஒரு நாடகங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு, அனைவருக்கும் கார்ன்றாரு. இல்லங்க எங்களுக்கு வேண்டாம், பரவாயில்ல, அதை பத்தி என்ன இருக்குது? தொகுதி மறுவரையில இங்க தீர்மானம் போடப்பட்டு, ஆனா அமித்ஷா மீட்டிங்ல பேசாது, அங்க வலியுறுத்தாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியானது. யார் சொல்றது வரையுறுத்தல? திமுக சொல்லுதுங்க. தளபதி வலியுறுத்தினாரா இல்லையா? அவர் கடிதம் கொடுத்தா இல்லையா? தொகுதி மறுவரை இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன நிலவரம்? பிரதிநிதித்துவம் குறையாம இருக்கணும். ஆமா ஆமா, பிரதிநிதித்துவம் குறைக்கூடாதான். இப்ப 543 பார்லிமெண்ட் உறுப்பினர் அந்த எண்ணிக்கை தான் இருக்கணும், அது குறையக்கூடாது. தமிழ்நாட்டுல 39 தான். தொகுதி மறுவரை வானான்றதுதான் எங்களுடைய இலக்கு. இது ஆமா பண்ணக்கூடாது. 25 வருஷம் தள்ளி போடுங்க. இந்திரா காந்தி 25 வருஷம் தள்ளி போட்டாங்கல்ல, 76ல தள்ளி போட்டு 2001 தள்ளினாங்கல்ல. வாஜ்பாய் 25 வருஷம் தள்ளி போட்டார்ல, 2001 இருந்து 2026 5 வருஷம் தள்ளி போட்டார்ல. அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசாதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி. யாரு பேசாம என்ன சொல்லிட்டுனா சிறந்தவர். இவரெல்லாம் அதிமுக எப்படி எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போனார்ன்றதா அந்த நாடே பார்த்தது. துரோகத்துல நீ அகராஜில இடம் தேடினா அகராஜில எடப்பாடி பழனிசாமி தானே பேர் வரும். துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவமே நீ தானே. கூவத்தூர்ல ஒன்னு யாரு முதலமைச்சர் ஆக்குனது? எம்எல்ஏ கிடையாது. சசிகலா சொல்லி எம்எல்ஏக்கள் ஆக்கினாங்க. காதல் பூ சுத்தாதீங்க. நாங்க ஒன்னும் வேற்று கிரகத்துல இருந்து இறங்கி வந்துடல. யார் பண்ணுது? யாருக்கிட்ட தவிர்த்து போன? யாரை பார்த்து கண்ணீர் இப்படி சிந்தன அப்படியே அம்மா அப்படி சிந்தி நின்ன நாடகமான நடிகர் திலகம் சிவாஜி தோத்துட்டு இருப்பாரு உங்ககிட்ட. அப்பேற்பட்ட நடிப்பு யாரு நடிச்சது? இப்ப பல்ட்டியை பத்தி நீ பேசுற? சொல்லுங்க. பிஜேபியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன், எங்களுக்கு அவங்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நீ சொன்னியா இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி நீ மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி வச்ச? இஸ்லாமியர்களுடைய மாநாடு, சிறுபான்மை மக்கள் மாநாட்டில் என்ன பேசின? இனி ஒரு நாளும் நாங்கள் பிஜேபியோட நாங்கள் உறவு வைக்க மாட்டோம், அது ஒரு மதவாத இயக்கம் சொன்னியா இல்லையா? அப்புறம் எப்படி இப்படி பிஜேபியோட கூட்டணி இருக்கிற? சும்மா யாருன்னா அரசியல் தெரியாதவங்கிட்ட போய் பேசணும் சார், இதெல்லாம் புரியுதுங்களா? சும்மா யாருன்னா ஏமாத்துறவங்கிட்ட போய் ஏமாத்துறவங்க காலத்துக்கும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. அமித்ஷா முதல்வர் விஜய் அவர்களுக்கு துணை தலைவர் பதவி ஒரு அந்தஸ்தை கொடுத்திருந்தாரு. இது மூலியமா தாவேகா பாஜக ஒரு நெருக்கம் காட்டுறாங்க, விரைவில் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்றது. தமிழ்நாடு அந்த அளவுக்கு சிறந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் கலந்துக்கினாலும் இந்த மாநாடு தமிழ்நாட்டில் நடக்குது. நல்லா கேட்டுங்க. சுழற்சி முறையில் துணைத் தலைவர் வருவார். கொஞ்சம் படிக்க சொல்லுங்க, தயவு செய்து படிக்க சொல்லுங்க. இவரே நிரந்தரம் கிடையாது, சுழற்சி முறையில். இப்போ உலக நாட்டு தலைவர்கள் உட்கார்றாங்க. அமித்ஷா விஜய் அவர்கள் ஒரு நெருக்கம் இல்லையா? ஏங்க, ஒரு மத்திய உள்துறை அமைச்சர், இவர் ஒரு மாநிலத்துறை முதலமைச்சர், பிரதமர் மோடி, புரியுதுங்களா? ஒரு உறவு என்பது வேறு. அவர்களுடைய கொள்கையை கூட்டணியா மாறக்கூடாதா? அது ஏங்க, அது எப்படிங்க மாறும்? எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியாச்சுங்க, எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லியாச்சுங்க, புரியுதுங்களா? இவர் ஒரு மாநிலத்துறை முதலமைச்சர், அவர் மத்திய உள்துறை அமைச்சர். இவ்வளவுதான் உறவு, இவ்வளவுதான் உறவு. இந்திய தமிழ்நாடு எங்க இருக்குது? அமெரிக்கா இருக்குதா? தமிழ்நாடு எங்க இருக்குது? இந்தியாவில தான் இருக்குது. நமக்கு எது தேசிய கொடி? ஒரே கொடி தானே. இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அப்ப நீட்டை எதிர்க்கிறீங்களா சார்? சார், நம்ம நீட்டை எங்களுக்கு வேண்டான்றோம். மாநில உரிமை விட்டு கொடுக்க முடியாது இல்ல. அவங்களோட அமித்ஷா வராரு பாக்குறாருன்றது வேற, பிரதமர் வராரு பாக்குறாருன்றது வேற. நாங்கன்னா வெள்ளக்கோடையா பிடிச்சிட்டு போனோம்.
பிரதமரை பார்க்கறதுக்கு கிடையாது இல்ல. அது வேற. ஒரு மாநிலத்தில் ஒரு மத்திய அமைச்சர், ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர், அது வேற. நீட்டை எதிர்ப்பது என்பது அந்த காலத்துல இருந்து நீட்டை எதிர்க்கிறோம்ல. நீட்டை இன்னைக்கு நேரத்தை எதிர்க்கிறாரு. அனிதா என்கிற மாணவி என்னைக்கு அவங்க மாண்டு மடிந்து போனாங்களோ அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே வீடு தேடி போய் ஆறுதல் சொன்னவர் வெற்றி தளபதி. புரியுதுங்களா? நீட்டு வேண்டாம், ஆமா நீட்டு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், எங்கள் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, எங்களுக்கு நீட்டு வேணான்றதா எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கொள்கை. ஆனா இந்திய அரசாங்கத்தால் அது நடத்தப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது. நீட்டு நடத்தி தான் ஆகணும். இந்திய சர்க்காருக்கு தான் நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? இந்திய சர்க்காருக்கு தான் நாம இருக்கிறோம். நம்ம ஒரு மாநிலம். பல மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு மாநிலம். அவங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் முடிவு செஞ்சிருக்குது. ஆனா எங்களுக்கு அதுல இருந்து விலக்கு கொடுன்றோம். எங்களுக்கு அதுல இருந்து விலக்கு கொடுங்க. இப்ப கூட மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. டெல்லியில ஒரு மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க, சென்னையில மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. அவங்க நடத்திய போராட்டத்துக்கும் இவங்க நடத்திய போராட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க கரப்பாம்பூச்சி அவங்க மாநாடு போராட்டம் நடத்துறது நீட்ல முறைகேடு இருக்கக்கூடாது. நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டே வேண்டாம் என்பது. திமுகவோட RS பாரதி அவர்கள் தொடர்ந்து தாவேக்காவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராது, அது கடுமையா சாடிக்கிட்டே வராரு. இப்போ ஒரு மேடையில் தாவேக்காவை ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல ஒரு முறைகேட்டில் சிக்கியிருக்காங்க. ஜெயலலிதா இதே மாதிரி தான் ஒரு ஆணவத்தில் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்கா முதல்வர் விஜய் அவர்களும் அவரும் ஆணவத்தில் ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி சார்ந்த அருமை அந்நியார் பிரேமலதா அவர்களை சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஊழலும் லஞ்சமும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். தமிழ்நாட்டில் ஊழலும் லஞ்சமும் ஒழிக்கப்பட்டிருப்பது உண்மைதான். கனிம வள கொள்ளைகள் எல்லாம் தடுக்கப்பட்டிருப்பதும் உண்மைதான். புரியுதுங்களா? இதெல்லாம் சர்டிபிகேட் நிறைய பேர் கொடுக்குறாங்க சார். RS பாரதி எல்லாம் ஒரு ஆளா, எல்லாம் வாடகை வாய் மாதிரி. இந்த 2 மாசத்துல டெண்டர் முறைகேடு. ஆமா, இவர் தான் முதல்ல டெண்டர் கிட்ட இருந்து பார்த்தவர். புரியுதா? ஆதாரம் இருந்தா பேசு. எங்கேயும் லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது. ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் என்பதுதான் வெற்றி தளபதி நிலைப்பாடு. நீங்க சும்மா ஐயோ இவங்க வாங்குவாங்களான்னு காத்து நிக்கிறீங்க. எப்படியாவது வாங்குவாங்களா, எதையாவது வாங்குவாங்களா, நம்ம இதுல இருந்து தப்பிச்சுக்கலாமா? இது என்ன அசிங்கமா இருக்குது, ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போன்றாங்களே. இதை நம்ம கேட்கறதுக்கே நம்ம காது தாங்க மாட்டேன். அப்படிலாம் ஜனங்களை சபிக்கிறது நல்ல சாவே உங்களுக்கு வராது. இதெல்லாம் ஒரு இந்த மண்ணில் இருந்த ஒரு காமராஜர்லாம் தோத்துருக்கிறார் விருதுநகரில். இப்பேற்பட்ட அணைக்கட்டுகளை கட்டி, பள்ளிக்கூடங்களை கட்டி, மதிய உணவு திட்டத்தை கண்ட மகத்தான மனிதர் அவரெல்லாம் தோத்துருக்கிறார். அவரெல்லாம் யாரு? மா சுப்பிரமணியம் யாரு சொல்லுங்க? மா சுப்பிரமணியம் யார்? ஒரு ஞானசேகரன் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ஒரு பொண்ணை நாசம் பண்ணான். யார் அந்த சாருன்னு? அந்த சாரு நான் இல்லைன்னா உனக்கு என்ன அவங்க கூட கூட்டணி? அவன் ஒரு திருட்டு பையன், 10 வழக்கு அவன் மேலே ஏற்கனவே இருக்குது. அவன் மேலே ராபரி கேஸ் இருக்குது. ஒரு திருட்டு பையன். இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன். இந்த இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் ஒரு திருட்டு பையன், 10 வழக்கு இருக்குது. அவன் வீட்டில் போய் நீ ஏன் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு என்ன நட்பு, உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அவங்ககிட்ட? அப்போ இதெல்லாம் பார்க்குற மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? நம்மளுடைய பிரதிநிதி இவ்வளோ கேவலமாக நடந்துனுக்கிறான்னு அந்த சைதாப்பட்ட மக்கள் நினைக்க மாட்டாங்களா? விசிலுக்கு ஓட்டு போட்டோம்லாம் கஞ்சி ஆட்சி படுத்துனுக்கிறான்றார். இவர் தான் போய் பற்ற வச்சாரா எல்லாருக்கும்? RS பாரதி. இதெல்லாம் ஒரு மக்களை, ஜனநாயகத்தின் உயர்ந்த எஜமானலாக இருக்கிற வாக்காளர் தெய்வங்களை கேவலப்படுத்துகிற ஒரு கொச்சைப்படுத்துகிற செய்கை இல்லையா அதெல்லாம்? RS பாரதி போன்ற பேச்சாளர்கள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து இப்படி பேசும்போது தாவேக்கா தன்னோட செல்வாக்கை இழக்காதா சார்? திமுக தான் செல்வாக்கு இழக்கும். இந்த மாதிரி பேச்செல்லாம் மக்கள் விரும்புவாங்களா? நீங்க சொல்லுங்க. தேசிய கட்சி வளர்த்தவர்கள் தானே அவங்க. அதெல்லாம் ஒரு காலங்க. அன்னைக்கு இந்த மாதிரி ஜென்சி பசங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் தூக்கி பாக்கெட்ல வச்சுன்னு போயிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் வேற டீம். புரிதுங்களா? நீங்க அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பசங்க ரிசல்ட் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு உலகமே கையில இருக்குது. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. புரியுது? நீ வாய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பசங்க ரிசல்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ இதை தான் பேச வர அப்படின்னு. சும்மா இன்னும் பழைய சங்கையை ஊற்றினுக்கிறீங்க. ஸ்டாலின் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கண்டிக்கணும். இந்த மாதிரிலாம் பேசி தானே என்ன குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டு அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த கட்சியை ஒழிக்கணுன்ற முடிவுக்கோ வந்துட்டீங்களா நீங்கள்லாம்? எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறது? இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கண்டிக்கணும். இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கண்டிக்கணும். ஸ்டாலின் அதை செய்யணும். இதை பேசுறதால மக்கள்கிட்ட இன்னும் வெறுப்பு தான் வரும். வேற என்ன வர நினைக்கிறீங்க நீங்க? மக்கள் ஆதரிச்சுவாங்களா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான பேச்சுக்கெல்லாம் மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்களா? நல்ல சாவு வராது. சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நல்ல சாவுனானா கெட்ட சாவுனானா எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ எப்படி இந்த மாதிரி பேசுறீங்களா? இதை ஸ்டாலின் கண்டிச்சிருக்க தேவையா? புரியுதுங்களா? அப்ப நல்லா எனக்கு புரியல. எனக்கு இது என்ன இப்படி பேசுறாங்களே இவங்க உள்ள கீழ்த்தரமா? ஒரு நல்ல சாவு வராதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அப்படியே மலமும் யூரினும் அப்படியே கழிச்சுக்கின்னு உட்காந்து இருக்கிறவங்க எல்லாம் நல்ல சாவு இல்லையா? அதெல்லாம் அப்போ எதை சொல்ல வர சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. மின்சார கட்டண ரீடிங் எடுப்பதில் குளறுபடிகள் நடந்திருக்கு. இதனால மக்கள் வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. இதில் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு. செந்தில் பாலாஜி தான் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறார். எந்த வழக்கில் நம்மளை கைது பண்ண போறாங்கன்னு தெரியலையே. 4 பக்கம் நம்மளை சுற்றி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்களே. எதில் நம்மளை அமுக்க போறாங்க? ஏன்னா டாஸ்மாகுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய முறைகேடு செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஈபியில் போனால் அங்கே ஒரு பெரிய முறைகேடு செஞ்சு அனில் பூரா ஓடிச்சினாரு.
டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறப்போ எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுக்குறேன் ஏமாற்றி அது ஒரு கேஸ் ஓடி நிற்குது. 10வது வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அதில் வேற வகத்தொகையில் தான் மாட்டி நிற்கிறாரு. எந்த வழக்கில் அவரை தூக்க போகிறாங்கன்னு அவருக்கே தெரியல. புரியுதுங்களா? அவருக்குன்னு ஒரு தனி கோர்ட்டை கட்டணும் பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு போனால் வக்கீல பயப்படுறாங்க இவரை பார்த்துட்டு, எப்பா எதை நாங்கள் பேசுறதுனே தெரியல, நீ தான் இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுன்னுக்கிறிய அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு நிலைமை இருக்குது. திமுகவே அவரை கழட்டி விட்டுனுக்குது. இவர் புதக்குள்ள சிக்கிற மாதிரி இருக்கிறார். இவர் அவங்களையும் சேர்த்து இழுத்துக்குவார் பொழுது உள்ள. புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஆட்சியை கவுக்கிற சதியில யார் யார் மாட்டுவாங்கன்னு தெரியல. ஸ்டாலின் மருமகன் சபரிசன் மாட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த ஆட்சி கவுப்பு சதியில. அதனால இது வகையா சிக்கின்னு இருக்கிறாங்க. அவங்க இப்படிதான் பேசுவாங்க. எல்லாம் சிறைக்கு போறாங்க. புஷியானந்த் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு சார், ஆட்சி கொழுப்புல தாவேகா எம்எல்ஏவை யாராலும் காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விலைக்கு வாங்க முடியாதுங்க. நீ முயற்சி செஞ்சல சார், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஆனா எனக்கு நீ லஞ்சம் கொடுக்க முயற்சித்தது உண்மை தானே. நீ பணம் எடுத்துன்னு வந்துட்டு என்கிட்ட கொடுக்குற, என் டேபிள் வைக்கிறது தப்பு தானே. நான் வாங்க மாட்டேன், அது தப்பு தானே வச்சுது. அப்ப நீ குற்றவாளி தானே. அதுதான் நீ ஆட்சியை கவுக்கிறதுக்கு திட்டம் போடுறது உண்மை. நீ ஒரு பக்கம் தளபதி படத்தை வச்சு ஒரு பக்கம் 2 கோடி ரூபாய் வச்சா என் தொண்டை தளபதி படத்தை தான் எடுப்பான், எனக்கு 2 கோடி வானான்னு சொல்லுவான். அவன் தான் உண்மையான தளபதி ரசிகன்றாரு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் அவருக்கு ரசிகராகவே இருக்கணும், அவரோடவே இருக்கணும், அவர் நிழல்ல நிற்கணுன்றாரு. இப்போ இவ்வளோ மக்கள், இத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வெற்றி தளபதி உங்களால் என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதை தானே யோசிக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு ஆளா? இவரெல்லாம் ஒரு கட்சி நடத்தி இவரெல்லாம் என்ன சாதிக்க போறாரு? இவர்கிட்டலாம் ஆள் இருக்குதா? இவர்கிட்டலாம் 234 தொகுதிக்கு வேட்பாளர் இருக்கிறாங்களா? அப்படியே நின்னா இவராலெல்லாம் நிற்க வைக்க முடியுமா? நின்னா அவங்களாம் ஜெயிச்சிருவாங்களா? முதல்ல பெரம்பூரில் இவர் ஜெயிப்பாரா? என்ன குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் வாங்குவார், 5% 10% ஓட்டுவார். அவ்வளோதான். இவரெல்லாம் சும்மா அதோட காணாம போடுவார், சினிமாவில் நடிக்க போயிடுவார். இதோட சிவாஜி என்ன ஆனார், அவரு என்ன ஆனார், இவர் என்ன ஆனார், சிரஞ்சீவி என்ன ஆனார், அமித்ஷா என்ன ஆனார், எவ்வளோ கதை பேசுனாங்க. ஆனால் என்ன நடந்தது? நான் தன்னந்தனி ஆளு, நீ என்னை ஏளனமா பாரு, கொஞ்சம் நகுந்தேன், நான் 8 கோடி பேருன்னு காட்டினாரா இல்லையா? சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமான ஐடியா வாங்க. நீங்க பாட்சா படத்தில் ராஜி பேசுறாங்க பாருங்க. நாடி நரம்பு ரத்தம் புத்தி சதை அத்தனையிலும் சண்டை வெறி ஓரி போன ஒருத்தனால தான் இந்த அளவுக்கு அடி வாங்க முடியும். அந்த அளவுக்குள்ள அடி வாங்கியிருக்கிறாங்க. குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டது இன்னும் கூட அவரால் எழுந்துக்க முடியலையேங்க. கொஞ்சம் கொஞ்சமான ஐடியா இன்னும் தீர்ந்தலன்னா அப்புறம் என்ன பண்றது? சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்களே சொன்னாரு, 3 துறைகளின் ஃபைல் வந்து என்கிட்ட இருக்கு, ஊழல் செஞ்ச ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரோட ஃபைல் சார்? அது கொஞ்ச நாள் டைம் கொடுத்துருவாங்க. அந்த 3 பேர் யாருன்னு அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிட்டார். ரமணா படம் மாதிரி யார் இருப்பா அந்த முதல் 3 பேர்? யாரை தூக்க போறாங்க தெரியலையே. ஐயோ, நானா நீயா? ஒரு அவன் ஜாஸ்தி வாங்கியிருப்பானா, கரூர்காரன் வாங்கியிருப்பானா, இல்ல மதுரகாரன் வாங்கியிருப்பானா? இப்படி இவங்களுக்குள்ளே நடக்குது. யார் முதல் 3 பேர்? 3 பேர் தூக்க போறோம். ரமணா படம் பாணி மாதிரி தானே இது. இல்ல சார், நீங்க ஊர்லயே சொன்னீங்கல்ல, அவங்களா கூட இருக்கலாமா? முதல் 3 பேர் யாரு நான் சொல்ல முடியாதுங்க. யாரு தெரியாது. அந்த முதல் 3 பேர்ல ஸ்டாலின் கூட வரலாம், உதயநிதி கூட வரலாம், கரூர் ஒண்ணு அது விட்டுடுங்க. புரியுதுங்களா? மீதி 3 பேர் பார்க்கலாம், வருவாங்க. அது அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் போட்டு. ஊழல் குற்றச்சாட்டுல தாவேகா அரசு திமுக மட்டுமே குறி வைக்கிறாங்க சார். அவங்க தானேங்க இப்ப போன வாட்டி ஆட்சியில் இருந்தவங்க. அவங்க தானே ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க மேலாம் திமுக வழக்கு போடுதா? செந்தில் பாலாஜி மேல அவங்க தான் வழக்கு போட்டாங்க, போக்குவரத்து துறையில லஞ்சம் வாங்கினாருன்னு. அப்புறம் அவங்களே வந்து சைலன்ஸ் ஆயிட்டாங்க. அது நடத்துனாங்களா அந்த வழக்கை? அது திமுக வந்துட்டாரு. திமுக வந்துட்டு அதெல்லாம் நடத்துனாங்களா? லஞ்ச ஒழிப்பு நடத்தல. அதெல்லாம் அவங்க தானே செஞ்சுட்டு போனாங்க. சரிங்களா? இப்போ அந்த வழக்கு தான் இப்போ நடக்குது. அது அவங்க பண்ணு. திமுக தானே ஊழல் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இவங்க அளவுக்கு ஊழல் அவங்க அண்ணா திமுக செய்யலையே. இவங்க அளவுக்குலாம் கிடையாது. இங்க வந்துட்டாங்கனால தாவேகா பாரபட்சம் காட்டுது. யாரு மேலும் கருணை காட்டப்படாது. தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள். எங்க கட்சியில இணைஞ்சவங்க மேல வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது. அவங்க குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும். சந்தேகம் இல்லைன்றதை எங்களுடைய பொதுச் செயலாளர் பலமுறை சொல்லியிருக்கிறார். உதயநிதி அவர்கள் எங்க வெளியில சென்றாலும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, டம்மி முதல்வர், ஒரு ஜோக்கர் கூட்டம் தான் கேபினெட்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. அது பேசிக்கினே இருக்க வேண்டியதான் சார். ஒரு டம்மி நீ பேசுறதெல்லாம் மக்கள் வந்து ரசிக்கவே மாட்டாங்க. ஸ்டாலின் தான் வந்து ஒரு பொம்மை மாதிரி இருந்தாரு, பொம்மை முதலமைச்சர்னு அவர் தான் சொன்னாங்க. உதயநிதி ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், சபரீசன் ஒரு முதலமைச்சராக இருக்கார், துர்கா ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க, பல அதிகார மையங்கள் இருக்குதுன்னு அவர் தான் விமர்சனம் பண்ணாங்க. அவர் தான் ரோபோட் மாதிரி போவார், இப்படி திரும்புவார், அப்படி திரும்பணும், அப்படி இருந்தார். இவர் எப்படி இருக்கிறாருன்னு எல்லாமே கண்கூடாவே பார்க்குறோம். இவர் எத்தனை இடத்துக்கு ஆய்வு போறாரு, இவர் என்னென்ன செய்யறாரு, யார்கிட்ட பேசுறாரு, பிரதமரை எத்தனை முறை பார்த்தாரு, பிரதமர்கிட்ட எப்படி கடிதம் கொடுத்தாரு, சட்டமன்றத்தில் எப்படி வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றினாரு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளிலும் அரசு நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமைன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசே பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாங்க. மத்திய அரசு மாநில மொழி பாடலே முன்னன்னு, தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் மாநில மொழி பாடலுக்குத்தான் முன்னுரிமை என்கிற சுதந்திரத்தை, உரிமையை வாங்கி தந்தவர் வெற்றி தளபதி. இந்தியாவுக்கே முன்னுதாரணமா இருக்கிறார். இன்னைக்கு கர்நாடகாவில் குழப்பம், கேரளாவில் குழப்பம், ஆந்திராவில் குழப்பம்,
தெலுங்கானால குழப்பம். வந்தே மாதரம் பாடணுமா, தேசிய கீதம் பாடணுமா, மாநில பாடல் பாடணுமா? மாநில மொழி பாடலுக்குத்தான் முன்னுரிமை என்கிற உரிமையை பெற்று தந்தவர் வெற்றி தளபதி. வரலாற்றில் பதிக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில் கொஞ்சம் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.